நெஞ்சில் குடியிருக்கும் மச்சான், நம்ம தளபதியோடைய பர்த்டே அன்னைக்கு அவருடைய ஜனநாயகன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும்ன்றத நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் எனக்குமே அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவருடைய கேரக்டருக்காக ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆயிடுச்சு. நம்ம தளபதி வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. அண்ட் நம்ம தளபதியை ஏற்கனவே நம்ம வந்து போக்கிரி, ஜில்லா, தெரி இந்த மாதிரி படங்களில் போலீஸ் ஆஃபீஸராக பார்த்துட்டோம். அண்ட் இப்போ வந்து 4வது தடவை நம்ம அவரை ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வினோத் அண்ணனுடைய டைரக்ஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கதையில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், காமெடி, ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவருடைய கரியரில் அவர் ஏகப்பட்ட படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. என்னதான் நம்ம தளபதி வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் நடித்தாலும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் வேணும். ஏன் அப்படின்னா நம்ம தளபதி வந்து 2026 எலெக்ஷனில் வர போகிறார்ல. ஸோ இந்த படத்து மூலயமா அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை பற்றி சில விஷயங்களை நம்ம வந்து படத்து மூலியமாகவே ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். சரி, அப்போ இந்த பொலிட்டிக்கல் கேரக்டர் யார் ப்ளே பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபி தேவல் தான் இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்கல் கேரக்டர் ப்ளே பண்ணுவார். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பொங்கலுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அது எப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் டோட்டல் பட்ஜெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 350 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 121 கோடி ரூபாய்க்கு அமேசானுக்கு விற்றுருக்காங்க. அண்ட் அது கூடவே நம்ம சன் பிக்சர்ஸ்க்கு இதோடைய சேட்டலைட் ரைட்ஸ் 55 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஓவர் சீரீஸில் இந்த படத்தோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து 75 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கிட்ட ஆல்ரெடி இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 100 கோடி வந்து ஸ்டார்டிங் ஒரு 3 நாள்லையோ இல்லை 4 நாளில் கலெக்ஷன் ஆகிடும். ஏன்னா இந்த படத்துக்கான ஹைப்பு அவ்வளோ அதிகமாக இருக்குது. நம்ம தளபதியோடைய லாஸ்ட் படம். ஸோ அதுக்காகவே எல்லா ஃபேன்ஸுமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு புது நம்பர் நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு செட் பண்ணி கொடுக்குன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஸோ மச்சான், நம்மளுடைய ஜனநாயகன் படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.